ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்ரா. ஸோ உங்களுக்கு எப்படிடா இப்போ தோணுது நம்ம பிடிஎஸோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஏன்னா டேக் குக் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஷிப்பிங்ஸ் பற்றிலாம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாடா? ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னால் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசவும் முடியலை. ஏன்னா நீங்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களோட தாட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா பேசலாமே! பட் இதோட மோட்டிவ் என்ன அப்டின்னா, நம்மலாம் ஆர்மிஸ்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்மிஸ். ஸோ அப்டின்றப்ப நம்ம 7 பேரையும் லவ் பண்ணணும். 7 பேருக்கான ரெஸ்பெக்ட்டும் குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமேன்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட பட்டர்ஃப்ளைஸும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு புடிச்சா நீங்க அத பத்தி ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா வேணான்டா. சரி, ஓகே. ஸ்டோரிக்குள்ள டைரக்ட்டா போயிரலான்டா. ஸோ போன பார்ட்ல வந்து நம்ம டேயாங்க வந்து அவங்க அண்ணங்க 3 பேரும் ஃபோர்ஸா கூட்டிட்டு வர மாரி பார்த்துருப்போம். அதோட கன்டின்யூ தான்டா. கிம் வீட தான் காட்டுறாங்க. நம்ம மித்ராலாம் ஒரு மாரி ரொம்ப சேடா இருக்காங்க. சுகா, ஜேஹோப், ஆரம்லாம் கோவமா இருக்காங்க. டேயாங்லாம் அழுகுறாங்க. அவங்களால நிக்கவே முடியல. அவங்க வேற பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. வயித்துல கைய வச்சுட்டு அப்படியே ஒரு மாரி தான்டா கஷ்டமா பார்க்குறாங்க எல்லாரையும். பட் சுகாலாம் செம்ம டென்ஷனா இருக்காரு. அவர் வந்து டேங் வந்து நேரா ரூம்குள்ள போட்டு தான் லாக் பண்ணிடுறாங்க. உள்ள வந்து டேங் வந்து விழுகுற மாரி தான் போறாங்க. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட ஸ்டொமக்க வந்து சேவ் பண்ணிட்டாங்க. சேவ் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர்ல தான்டா உட்காந்து அழுகுறாங்க, கதவ தொறக்க சொல்லி. ப்ளீஸ்ண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணா. கதவ தொறங்கண்ணா. எனக்கு ஜங்குக் வேணும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. டேங், இதுக்கு மேல உன் வாயிலருந்து அந்த நாயோட பேச்சு ஏதாச்சும் வந்துச்சுன்னு பார்த்துக்கோவேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. எனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. ப்ளீஸ்ண்ணா. இப்ப நான் ஏன் வாய மூடுன்னு சொன்னேன். கல்யாணம் ஆனா ஒன்றும் உங்களுக்கு லீகலாலாம் கல்யாணம் ஆகலைல? அப்புறம் என்ன? நான் கோவத்தில் இருக்கேன் டேங். செம்ம காண்டில் இருக்கேன். ஒழுங்கா அமைதியாக இருந்துரு. இன்னொரு தடவை அவனை பற்றி பேசினேன்னா வேறு மாதிரி போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. டேங்க்கு சுத்தமா முடியல. அந்த கதவ தான் அவ்ளோ ஹார்ஷா தட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் தொறந்துருவான் அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க அண்ணன் யாருக்குமே அந்த ஒரு தாட்டே இல்ல. இப்போதைக்கு எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. ஸ்டில் நவ் அவங்களுக்கு வந்து டேங் இந்த லைஃப் வாழ்றத அக்செப்ட்டே பண்ண முடியல. நாம வந்து கண்ணுக்குள்ளேயும், கைக்குள்ளேயும் பொத்தி பொத்தி வளர்த்தவன் இப்படி கஷ்டப்படுறான். இதுக்கெல்லாம் காரணம் அவன்தால அப்படின்ட்டுன்னு அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜங்குக் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங் வந்து ரொம்ப நேரம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபைனலா வந்து ரொம்ப டயர்ட் ஆகி அப்படியே அந்த கதவுக்கிட்டயே உட்காந்துருவாங்கடா. ஸோ உட்காந்துட்டு அவங்க வர அந்த கிளுகிளுப்பு ஒண்ணு சொல்லியிருப்பேன்லடா, அது வந்து அவங்க சட்டைக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அத தான் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த குழந்தையோட அவங்க ஸ்டொமக்லயும் கை வச்சுக்கிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போதைக்கு ஜங்குக்க பார்க்கணும். நீ வந்து அப்பாவாக போறேன்னு சொல்லணும். அதே மாரி அந்த அப்போ சொல்லும்போது ஜங்குக்கோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? அவங்களோட ஆசையே ஒரு நல்ல ஃபேமிலி கிரியேட் பண்ணணும் தான்டா. ஸோ அந்த டயத்துல இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு சத்தியமா டேங் வந்து நெனச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த அந்த ஓலையில செஞ்ச கிளுகிளுப்பு தாண்டா அவங்க செஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு ரொம்ப அழுகுறாங்க. "ஜங்குக், ப்ளீஸ் சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ. எனக்கு பயமா இருக்கு. ஒரு வேளை நான் மாசமா இருக்கிறது மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா, என்ன விட இந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? எனக்கு பயமா இருக்கு ஜங்குக். என்னால இப்ப எங்க வீட்ல இருக்கவங்கள கூட நம்ப முடியல. தயவு செஞ்சு என்ன சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிருடா. ப்ளீஸ்டா." அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே அழுகுறாங்கடா. கீழ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுகா, ஜேஹோப்பு, ஆரம்லாம் செம்ம காண்டா இருக்காங்க. ஸோ அப்படியே வருண் தான்டா ஆஃபீஸ் போயிருப்பாங்க போல. வெளிய மோஸ்ட்லி வந்து இப்ப எங்க ஆஃபீஸ்லயும் இல்ல, வீட்லயும் இருக்கிறதில்ல. ஸோ இவங்க இத பத்தி சொன்ன உடனே தான் டக்குன்னு வந்திருப்பாங்க. மித்ராலாம் செம்ம கோவத்துல இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு. "ஏய், என்னடா பண்ணீங்க?" "அப்பா, டேங்க கூட்டிட்டு வந்தாச்சு. மேல தான் இருக்கான்." "எ என்ன சொல்ற நீ? அவனா தான் வந்தானா?" "யாரு? அவனாவா? அவன்லாம் வரமாட்டான். ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தோம்." "ஆரம்,
நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன கட்டாயப்படுத்தாதீங்கன்னு. "அப்பா! அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா? ஆ நம்ம வீட்ல ராஜா மாரி வாழ்ந்துட்டு, அந்த ஓட குடிசைல பிச்சைக்காரன் மாரி இருந்தான். அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா?" அப்படின்ட்டு நம்ம சுகா தாண்ட செம்ம கோவமா சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு இந்த 3 பேர என்ன பண்ணணும்னே தெர்ல. அவருக்கும் விருப்பம் இல்லன்னு தான். பட் இந்த 1 மந்த் கழிச்சு அவர் மனசே கொஞ்சம் இதாயிருச்சு. அது எப்படி சொல்லனா, நம்ம டேங்க் வந்து அந்த லைஃப் தான் புடிச்சிருக்கு போல அப்படின்ட்டு அவருமே கொஞ்சம் அமைதியாயிட்டார். ரொம்பலாம் இல்ல. பட் ஸ்டில் நவ்ல அவருக்கு வந்து ஜங்குக் மேல நம்பிக்கையும் இல்ல. அந்த ஒரு கேரிங்கும் இல்ல. ஸோ ஒரு மாரி கோவமா தான் அவங்க பசங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மித்ராதுக்கு மேல சத்தியமா முடியாது. ஏன்னா ஸ்டில் நவ் வந்து அவங்க டேங்கோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப தான் கொஞ்சம் அமைதியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பயமா வேற இருக்கும். வேற என்ன ஆயிருக்கும்? இவன் சவுண்ட் வேற வரலையா? அப்படின்ட்டுன்னு. பட் அவங்களுக்கு பயமாவும் இருக்கும். இப்ப நான் டேங்க்கு சப்போர்ட்டா பேசினேன்னா, இது என்விரான்மென்ட் எப்படி போகும்? அது மட்டும் இல்லாம வேற என்ன பிரச்சனை வரும்? அப்படின்ட்டு ரொம்ப பயந்துகிட்டு வேற இருப்பாங்க. ஆரம், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. டேங்க்கு கல்யாணம் ஆயிருச்சுல. ஆ அப்புறம் எதுக்காக அவன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க? ஜின், ஒரு சில விஷயம் உனக்கு புரியாது. நீ அமைதியா இரு. எனக்கு புரியாதா? உங்களுக்கு தான் புரியல. நாளைக்கே என் ஃபேமிலி லாஸ்ல போச்சுன்னா, அப்ப என்ன டைவர்ஸ் பண்ணிருவீங்களா? சொல்லுங்க. ஜின், இது வேற, அது வேற. போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு என்ன டென்ஷன் ஆக்காத. நான் டென்ஷன் ஆக்குறேனா, நீங்க தான் இப்ப தப்பு பண்றீங்க. நீங்க பண்றது எல்லாமே தப்பு நாம்ஜுன். தயவு செஞ்சு சொல்றேன். உங்க தம்பிய எல்லார்ட்டேருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவன ஜங்குக் கூட சேர்த்துடுங்க. பிரதர் இன் லா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஜேகோப், நீங்களாச்சும் நான் சொல்றத கேளுங்களேன். டேங்கையும் ஜங்குக்கையும் சேர்த்து வச்சு பேசினதால என்ன ஏதுன்னு தெரியும். 1 மாசம் அவன் அவன் கூட இருந்திருக்கான். நல்லா பார்க்காமயா அவன் கூட இருந்திருப்பான்? நல்லா பார்த்துக்கிறனால தானே கூட இருந்திருப்பான். அத கொஞ்சம் யோசிங்களேன். அவன் எப்படி வேணா பார்த்துக்கிறட்டும். ஆனா அந்த லைஃப் என் தம்பிக்கு தேவையில்ல. அப்படின்றாரு ஜேஹோப்பு. என்வா இன்ன வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான் இருந்திருப்பாங்க. பட் இதுக்கு மேல அவங்களால அமைதியா இருக்க முடியல போல. ஸோ நேரா ஜேஹோப் கிட்ட தான் வராங்க. ஜேஹோப், நான் உங்கள்ட்ட அன்னைக்கே சொன்னேன். எந்த விஷயத்துலயும் நான் உங்க கூட இன்வால்வ் ஆக மாட்டேன்னு. ஆனா இது ரொம்ப நீங்க லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டு போறீங்க. என்வா இது வந்து சாரி ஜேஹோப். எனக்கு உங்கள பத்தி நல்லா தெரியும். நீங்க எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். ஃப்யூச்சர் ஓரியன்டடா தான் பண்ணுவீங்கன்னு. ஆனா ஆனா இது ரொம்ப தப்பு ஜேக்கப். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜின்னான்னு நான் சொல்ற மாரி செய்றது தான் கரெக்ட்டுன்னு தோணுது. பணம் காசு மட்டும் வாழ்க்கைக்கு போதுமா? ஆ? டேங்க்கு என்ன வேணும்னு அவன கூப்பிட்டு கேட்டா தானே தெரியும். அப்படின்றாங்க. ஸோ சடனா பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஜங்குக் வந்துட்டாங்கடா. செம்ம கோவத்துல வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம மின்யூஜும் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஜங்குக் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வர சொல்லி. ஸோ மின்யூஜும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான்டா வராங்க. இத பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் செம்ம கோவம் வருது. ஜங்குக்க பார்க்கும்போதே. ஜங்குக்லாம் செம்ம கோவத்துல இருக்காங்க. விட்டா அவ்வளோதான் 4 பேரையும் அடிச்சு தள்ளிருவாங்க போல. "ஏய்! உன்ன யார்றா உள்ள விட்டா? என்னை யார் உள்ள விட்டாங்கன்றது உனக்கு முக்கியம் இல்ல. என் பொண்டாட்டி எங்கடா? ஆ? எவ்ளோ தைரியம் இருந்தா நான் வீட்ல இல்லாதப்ப என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருப்பீங்க. வெக்கமா இல்ல உங்க 3 பேருக்கும்? இதோ பார்றா! அது என் தம்பி. நீ அவன நல்லா ஏமாத்தி கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு, உன் பொண்டாட்டின்னு இப்ப சொல்றியா? இன்னொரு தடவ என் தம்பியோட வாய வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், உன்ன கொன்றுவேன்டா!" இங்க பாருங்க. உங்க 3 பேர்ட்டயும் எனக்கு பேசுறதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி என்ட்ட குடுத்துருங்க. டேங்! டேங் எங்க இருக்க? கீழ வா! அப்டின்ட்டு கத்துறாங்கடா. நம்ம டேங்க் வந்து சவுண்டு கேக்குது. அவருமே ரூம்ல இருந்து கத்துறாரு. அழுகலாம் செய்றாங்கடா ஜங்குக் நேம சொல்லி. பட் வந்து ஜங்குக்க ஃபர்ஸ்ட்டு மேலயே விடமாட்றாங்க. அவங்க மேல போகும்போது தான் சுகா வந்து புடிச்சு தள்ளி விட்டாங்க. ஸோ மினியூஸ் தான்டா அப்டியே ஜங்குக்க கேர் பண்றாங்க. ஜங்குக்லாம் அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. இங்க பாருங்க, டேங்கோட முகத்துக்காக தான் உங்க 3 பேர் மேலயும் இன்னும் நான் கை வைக்காம இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டிய கூட அனுப்பி வச்சுருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னடா பண்ணுவ? ஆ? உன்னால என்ன பண்ண முடியும் எங்கள எதிர்த்து? சுகா சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல. டேங்க்கும், ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க இப்ப அனுப்பி வைக்கிறது தான் கரெக்ட்டு. ஹோ! உங்களுக்கெல்லாம் என்ன லாய்க்கு இருக்கு என்ட்ட எதிர்த்து பேசுறதுக்கு? ஆ? மொத்தம் யார்றா உங்கள உள்ள விட்டா? எங்கடா காட்ஸு?
அப்படின்றாங்க. ம், ஆரம்க்கும் செம்ம கோவம் வருது. அவரும் வந்து ஜங்குக்க வந்து அப்படியே எரிக்கிற மாரி பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அம்மி, மயூரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "ஆரம் அண்ணா, எனக்கு உங்கள பத்தி நல்லாவே தெரியும். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டேங் பாவம் அழுதுகிட்டே இருக்கான். ப்ளீஸ்ண்ணா அவனுக்கு கொஞ்சம் என்ன வேணும்னு கேட்டா தானே தெரியும்." "அம்மி, ஒழுங்கா சொல்லு. உனக்கு இவங்க பிளான் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு. அவைங்க ஓடி போறத பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாதா?" "அது வந்து அண்ணா, நான் சொல்றத கேளுங்கண்ணா அது." அப்படின்ட்டு அம்மிய தான்டா அடிக்க வராங்க. பட் அதுக்குள்ளேயும் டேவிட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்து. "இப்ப என்ன? எங்க எல்லாருக்கும் தெரியும். எங்கலாம் உங்கள மாரி டேங்க்கு செல்ஃபிஷ்ஷா யோசிக்க முடியாது. டேங் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் நாங்க ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணோம். 2 பேரும் ஹேப்பியா தான் இருக்காங்க. நீங்க ஏன் அவங்க சந்தோஷத்த பார்க்க மாட்றீங்க? ஆ? உங்க தம்பி தான் எங்க இருந்தாலும் அவன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றியால. திருப்பி திருப்பி ஏன் செல்ஃபிஷ்ஷா இருக்கீங்கன்னா?" எது? இப்ப நான் செல்ஃபிஷ்ஷா இருக்கேனா? என் தம்பி சின்ன வயசுலேருந்து கஷ்டத்த மட்டும் தான் பார்த்துருக்கான். அவன் ஹேப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? இவன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணு கூட கிடைக்காது. அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள, அந்த காட்டுக்குள்ள கூப்பிடும்போது என் தம்பி எப்படி இருந்தான்னு தெரியுமா? அப்படின்ட்டு ஆரம் தான்டா செம்ம கோவமா சொல்றாங்க. நம்ம மின்யூட்ஸ்க்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. ஸோ, அப்படியே கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜிம்மின்னு வந்திருப்பாங்க. ஜிம்மின பார்த்தோன்னே சுகாக்கும் ஒரு மாரி டென்ஷனா தான் இருக்கும். "நீ எதுக்கு இப்ப இங்க வந்தன்ற?" மாரி தான் பார்ப்பாங்க. பட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "ஓ! அப்ப நீங்க வந்து எங்க அண்ணன் எப்படியோ உங்க தம்பிய பார்த்துக்கிட்டான்னு பார்த்தீங்க. அப்ப அவன் முகத்துல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நீங்க பார்க்கலைல? அப்படிதான்ல? அந்த சந்தோஷத்த உங்க கூட இருக்கும்போது நீங்க எப்பயாச்சும் பார்த்தீங்களா?" அப்படின்றாங்க ஜிம்மின்னு. ஸோ ஆரமும் ஒரு மாரி சைலண்டா தான் இருக்காங்க. ஏன்னா ரிட்டர்ன் கூப்பிடும்போது டேங் வந்து ரொம்ப ஹேப்பியா வந்திருப்பாங்க. ஸோ அத யோசிக்கும்போது லைட்டா அவங்களுக்கு கிளிக் ஆகுது நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்ட்டு. பட் எந்த அன்னைங்க தான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க செம்ம டென்ஷன்ல தான் இருக்காங்க இன்னுமே. ஜேஹோப்லாம் அவருக்கு வந்து விருப்பமே இல்ல டேங்க வந்து ஜங்கு கூட அனுப்பி வைக்கிறதுக்கு. "இங்க பாரு, என் தம்பி என்ன ஆனாலும் உன் கூடலாம் அனுப்பி வைக்க முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. கல்யாணம் தானே ஆச்சு. அது சட்டப்படியா ஒண்ணும் ஆகலைல. இல்ல சட்டப்படியா டைவர்ஸ் வேணுனாலும் சொல்லு. நான் வாங்கி குடுத்துர்றேன். மொத இங்கேருந்து கெளம்புங்க." "ஜேஹோப் அண்ணா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு." "டேய்! என்னடா அவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யார் பெர்மிஷன் வேணும்?" அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான்டா அங்கருந்து போக பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து அகைன் வந்து நம்ம சுகா வந்து அவங்க முன்னாடி நின்டுட்டாங்க. "என் தம்பிய கூட்டிட்டு போணும்ல? ஆ? அப்ப மொத என்ன ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என் தம்பிய கூட்டிட்டு போ." அப்படின்றாங்க. மித்ராக்கு இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா, ஒருவேள கை கலவரம் ஆச்சுன்னா, வேற மாரி போயிரும். அவங்க சத்தியமா எல்லாரும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, சுகாவ தான்டா புடிச்சு கன்னத்துலயே ஒரு அடி அடிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. எதுக்காக நீங்க இப்படி அடிச்சீங்க? ஏன்னா இதுவரைக்கும் எப்பயுமே டேங்க திட்டுனாலும், சுகா அவங்க நான் 3 பேரையும் இப்படி குரல் ஒசத்தி ரொம்பலாம் பேசினதே கிடையாது. எல்லாருமே ஷாக்கா தான் பார்க்குறாங்க. "அம்மா நீ என்னடா? ஆ? அவன் தான் சொல்றான்ல 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஏன் உன் தம்பி என்ன சின்ன பையனா? எதுவுமே தெரியாம போறதுக்கு? ஜிமின், என் வா. மொத 2 பேரும் போய் டேங்க கூட்டிட்டு வாங்க." "ஆ சரி, சரி அத்த." அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கருந்து போயிட்டாங்கடா. நம்ம ஜங்குக்லாம் மித்ராவ தான் பார்க்குறாங்க. ஏன்னா மித்ரா நெறைய தடவ சொல்லியிருப்பாங்க. என்னால வீட்ல எல்லாருக்கு முன்னாடியும் டேங்க் ஃபேவரா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்ப என்ன இந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம ஜங்குக் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. "அம்மா, அம்மா தம்பி வாய மூடு சுகா." அப்புறம் ஜேஹோ பாரம். "என்னடா உங்க 2 பேருக்கும்? ஆ? மூளைய கழட்டி எங்கேயோ தூக்கி வச்சுட்டீங்களா என்ன? அப்புறம் சுகா, உன்ன பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. நீ பண்ணா தப்பில்ல, உன் தம்பி பண்ணா தப்பா?" அப்படின்றாங்க. இது வந்து ஆரமும் சரி, ஜேஹோப்பும் சரி செகண்ட் டைம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்கு. "இவ நீ எப்படி என்ன பண்ண?" அப்படின்ட்டு. நம்ம சுகா வந்து ஜிம்மின தான்டா பார்க்குறாங்க. பட் ஜிம்மின் வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க சுகா மேல. "ம்மா, அது வேற, இது வேறம்மா. இது என் தம்பியோட வாழ்க்கை. நாளைக்கு கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா வாழ்ந்தா சரின்டலாம். இவன் கூட வந்து கஷ்டப்பட்டு இந்த குடிசையில தானம்மா வாழுவியான். எப்படிம்மா அவனால உன் தம்பிக்கே முடியும் அப்படின்றப்ப உன் தம்பிக்கே முடியுன்றப்போ உனக்கு என்னடா பிரச்சனை?"
அப்படின்றாங்க. மேலேருந்து நம்ம டேங் தான்டா நடந்து வராங்க. ஜங்குக்க பார்க்குறாங்க. ஜங்குக் வந்து நம்ம சுகாவ விட்டு லைட்டா தள்ளி தான்டா வந்து நிப்பாங்க இப்ப. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்துக்கிறாங்கடா. நம்ம டேங் தான் ஒரு மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு அ ஜங்குக் வந்து முன்னாடி தான் நிப்பாங்க. நம்ம டேங் வந்து 2 பேரும் சுகா வந்து 2 பேரும் க்ளோஸ் ஆகாத மாரி நடுவுல நின்டுக்குருவாங்க. அண்ணா, டேங் நான் திருப்பி சொல்றேன். இது உனக்கு கண்டிப்பா செட் ஆகாது. என் பேச்ச கேளு. சுகா, உன் தம்பிய பேச விடுறியா? அவனுக்கு என்ன வேணும் வேணான்றது அவனுக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, உங்களுக்கு என்ன புதுசா அக்கறை? இவன உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காதே. இன்னைக்கு என்ன புதுசா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இல்ல, என் தம்பி இவன மாரி ஒரு லோ கிளாஸ கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். அதுதான் நீங்க வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. அப்படின்றாங்க சுகா. நம்ம டேங்க்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. மித்ரா தான் வந்து "நீ எதுவும் பேசாத" அப்படின்ட்டு வந்து மோஷன் சைகையிலே காட்டுவாங்க. டேங்கும் வந்து அமைதியா தான்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்ட்டாங்க "எதுவும் பேசாத" அப்படின்ட்டுன்னு. நம்ம ஜங்குக் தான் அப்படியே சுகாவ தான் முறைக்கிற மாரி பார்ப்பாங்க. "என்ன? ஆ? உங்க தம்பிய எத்தன நாள் நீங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன்னு சொல்றீங்கல்ல? நான் அன்னைக்கே சொன்னேன். இவ்ளோ கேர்ல இருந்தும் உங்க தம்பிய எல்லாரும் கிட்னாப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் 1 மாசம் தான் என் கூட இருந்தான். அவன்ட்டயே கேளுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா. டேயாங், நான் அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். உன் குடும்பத்துலேருந்து உன்ன பிரிச்சு கூட்டிட்டு போணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்ல. நான் திருப்பியும் சொல்றேன். என் கூட வரதா இருந்தா, என் வாழ்க்கை எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் உன்னால வாழ முடியும்னா என் கூட வா. அப்படி இல்லைன்னா, அதுக்கு மேல உன் விருப்பம். என்னடா சொல்ற ஜங்குக் நீ? நான் உன் விருப்பம்னா என்ன அர்த்தம்? அண்ணா, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் தானே ஆயிடுச்சு. ஏன் டைவர்ஸ் பண்ண முடியாதா? நான் அத விட நான் லவ் பண்றேன்னா, அப்படின்றாங்க டேயாங்கு. நம்ம ஆரம் தான்டா ஒரு மாரி கோவமா ஜங்குக்கு டேயாங்ட்ட வராங்க. உங்க அண்ணங்க 3 பேரும் அப்படியே டேயாங்க வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க. இங்க பாரு. உனக்கு 18 வயசு கிட்ட தான் ஆகுது டேயாங். உனக்கு அந்த மெச்சூரிட்டில தான் நீ இப்படிலாம் பார்க்குற. உன்ன சுத்தி இருக்கிறவங்க சின்னதா பேசினா கூட உனக்கு நம்பணும்னு தோணும். அண்ணே சொல்றத கேளு. கொஞ்ச நாள் நீ அவன பார்க்காம இருந்தீன்னா, எல்லாத்தையும் மறந்துருவ. அண்ணங்களுக்காக இல்லைனாலும் அப்பாக்காக பாருடா. அப்பா உடைஞ்சு போயிருக்காங்க. அப்படின்றாங்க. அப்பதான் டேயாங் வந்து அவங்க அப்பாவே பார்க்குறாங்க. வருணுமே ஒரு மாரி ரொம்ப புரோக்கனா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு டேயாங் வந்து எப்ப நீல் டவுன் பண்ணி கெஞ்சினாரோ, அப்பயே அவங்க வந்து செத்துட்டாங்க. பட் ஸ்டில் நவ் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இன்னும். ஏன்னா அவங்க பார்த்த அந்த பெயின வந்து அவங்க பையன் பார்த்துறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அத போய் எப்படி டேயாங்ட்ட சொல்லுவாங்க? டேயாங்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு டேயாங் போய் எப்படி சொல்லுவான்? அந்த மாரி ஒரு சைலன்ட்டா தான்டா அந்த மூமெண்ட் போது. நம்ம டேயாங் தான் ஜங்குக்கே ஒரு மாரி பாவமா பார்க்குறாங்க. ஜங்குக் இந்த இடத்துல வந்து டேயாங் பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும். அவன் விருப்பம் என்னான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ணணுன்ட்டு நம்ம ஜங்குக்கும் அமைதியா தான் இருப்பாங்க. அண்ணா, நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணாம், என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தானே எப்பயுமே சொல்லுவீங்க, நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்ட்டா இருக்கும்னு. ஜங்குக் எனக்கு வேணுன்ற முடிவ மட்டும் ஏன் நீங்க ஏத்துக்கிற மாட்றீங்க? சுகா அண்ணா, உனக்கு நல்லாவே தெரியும். எல்லா லோ கிளாஸ் பீப்பிளும் ஒரே மாரி கிடையாதுண்ணா. நான் ஸ்டார்ட்டிங் அப்படிதான் நெனச்சேன். ஆனா ஜங்குக்க பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஜேகப் அண்ணா, ஒரு தடவ நீ எதா இருந்தாலும் ஆழமா யோசிப்பேன்னு சொல்லுவேல்ல. ஜங்கூக்க பார்த்ததுக்கு அப்புறமும் அவ என்ன ஏமாத்துவியா நீ நம்புறியா? நான் ஒத்துக்கிறேன். நீங்கலாம் நம்பி அவன வேலைக்கு வச்சீங்க. ஆனா அவன் உங்கள ஏமாத்துற மாரி ஒரு காரியம் பண்ணிட்டா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் நான் தானா? எங்களுக்குள்ள எப்படி இந்த லவ் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுண்ணா. ஆனா ஆனா இப்ப என்னால ஜங்கூக் இல்லாம இருக்க முடியாதுண்ணா. இந்த 1 மாசம் என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எந்த பயமும் இல்லண்ணா. யார் எப்ப என்ன பண்ணுவாங்க? 24 ஹார்ஸ் செக்யூரிட்டி எதுவுமே எனக்கு தேவையில்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ஜங்குக் கூட. ப்ளீஸ்ண்ணா, நம்புங்கண்ணா என்ன. நாங்க ரொம்ப நல்லா இருப்போண்ணா. ப்ளீஸ்ண்ணா.
அப்படின்றாங்க. ஜே-ஹோப்பு, சுகா அண்ட் ஆரம்லாம் எதுவுமே பேசல அதுக்கு மேல. அவங்களால டேங் அழுகுறத பார்க்கவும் முடியல, அனுப்பவும் முடியல. அந்த மாரி 2 மைண்ட் செட்ல இருக்காங்க. "அண்ணா, அண்ணா என்ன பாருங்க அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம்" அப்படின்றாங்க. பட் 3 பேரும் அதுக்கு மேல எதுவுமே பார்க்கல. நம்ம டேங் பார்க்க பாவமா இருக்கு எல்லாருக்கும். அவர் அப்படியே அவங்க அப்பா கிட்ட தான் போய் நீட் ஆன் பண்ணி உட்கார்றாரு. அவங்க அப்பா கைய எடுத்து தான் அவங்க தலையில வைக்கிறாங்க. "அப்பா, நீங்க எப்பயுமே சொல்லுவீங்கல்ல, நான் அந்த வீட்டோட கடைக்குட்டி. எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு. நான் உண்மைய சொல்லவாப்பா, எனக்கு இந்த பணம், இந்த அந்தஸ்து எதுவுமே தேவையில்லப்பா. எனக்கு உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சின்ன எல்லா குழந்தைங்க மாரி எனக்கும் ஆசை இருந்துச்சுப்பா. ரொம்ப தனிமையா இருக்கும்போது, வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு கத்துக் குடுத்ததே ஜங்குக் தான்ப்பா. அவன பார்த்தப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. கொல்லணும்னு தோணுச்சு. ஆனா, இப்ப அவ இல்லாம வாழ முடியாதுன்னு தோணுதுப்பா. அம்மாட்ட நீங்க எந்த காதல பார்த்தீங்களோ, அதே காதல தான் நான் ஜங்குக்கிட்ட பார்க்குறேன். என்ன நம்புங்கப்பா. ஜங்குக் என்ன நல்லா பார்த்துக்கிருவான். ப்ளீஸ்ப்பா. அப்படின்றாங்க. அவங்க அப்பாவும் வந்து எதுவுமே பேசலடா. அந்த ஹேர தான் அப்படியே சாஃப்ட்டா கோம்ப் பண்றாங்க. "நீ போ" அப்படின்ற மாரி. நம்ம டேங்க்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. அவங்க அப்பாவ தான் டைட்டா ஹக் பண்ணிட்டு, அங்க வந்து ஜங்குக்கோட ஹேண்ட தான்டா புடிச்சுட்டு போலான்னு பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து சுகா அவங்க அண்ணேங்க வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. அவங்க 2 பேரையும். "டேங், நீ போறதா இருந்தா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீ இந்த வாசப்படி எப்ப தாண்டுனேன்னா, அதுக்கப்புறம் உனக்கோ, இந்த வீட்டுக்கோ, எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. புரியுதா?" அப்படின்றாங்க. டேங்க்கு தெரியும் கண்டிப்பா அந்த வார்த்தை வரும்னு. ஆனா அது ரொம்ப வலிக்குது. அவங்க அண்ணங்கள தான் திரும்பி பார்க்குறாங்க. "அண்ணா, உங்க தம்பியா எனக்கு நீங்க எல்லாம் வேணும். அதே மாரி ஒரு ஹஸ்பண்டா எனக்கு ஜங்குக்கும் வேணும். அதுக்கு மேல என் குழந்தைக்கு அப்பா வேணும்ண்ணா. இந்த குழந்தை அம்மாவோட பாசத்துல மட்டும் வளர்ந்தா போதுமா? அப்பாவோட பாதுகாப்புனா என்னன்னு அதுக்கு தெரியணும்ல. என்னால என் குழந்தைக்கு அந்த வலிய குடுக்க முடியாதுண்ணா." அப்படின்றாங்க. அவ்வளோதான் அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சுடா. மித்ராக்குலாம் அது கேட்ட உடனே டேங்க ஹக் பண்ணி, ரொம்ப என் மகன் பிரெக்னென்ட்டா இருக்கானா அப்படின்ட்டு அப்படியே தூக்கி சுத்தணும் போல இருக்கும். அது ஜங்குக்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாக்ல இருப்பாங்க. இந்த மாரி ஒரு மூமெண்ட்ட இப்படி ஒரு டயத்துலயா நான் வந்து தெரிஞ்சுக்கிருவேன் அப்படின்ற மாரி. எல்லாருமே ஒரு ஷாக்ல தான் பார்க்குறாங்க. சுகா, ஆரம், ஜேகோப்பு அவ்வளோதான் அவங்கலாம். இதுக்கு மேல நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாரி. நம்ம டேங்கும் ஜங்குக்க தான் பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்றாங்க. நாங்க ஜங்குக்லாம் அவ்வளோதான். டேங்கோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு அவங்க அண்ணேங்க அப்பாவ தான் பார்க்குறாங்க. நான் திருப்பி சொல்றேன். என்னால உங்கள மாரி ஆடம்பரையான வாழ்க்கைய என் பொண்டாட்டிக்கு குடுக்க முடியாது. ஆனா என் பொண்டாட்டியும் சரி, என் பிள்ளைங்களையும் சரி, அவங்கள சந்தோஷமா என்னால பார்த்துக்கிற முடியும். என்ன நம்புங்க. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அதுக்கு மேல எதுவுமே பேசல. அங்கருந்து போயிட்டாங்க. அந்த வீடே வந்து ஒரு மயான அமைதியில இருக்குடா. அவங்களோட ஸ்கோப் இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எது ஒரு ஹாப்பினஸ்ஸா ஒரு உயிர் குடுத்துச்சோ, அதுவே இல்லாத மாரி இருக்கு. அதுவும் ஜேஹோப், ஆரம், சுகாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சுகா தான்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜிம்மின்னு அப்ப சுகாவ பார்த்துட்டு ஒரு மாரி சோகமா தான் சுகாவ பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் லைட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு அண்ணனா சுகா இடத்துல ஜங்குக் இருந்தா கண்டிப்பா இந்த முடிவு தான் ஜங்குக் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க லவ்வையும் பார்க்கணும்ல, அப்படின்ற மாரி தான் எதுவுமே நம்ம ஜிம்மினும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கருந்து எல்லாருமே கிளம்பியிருப்பாங்கடா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து நைட் டைம்ல நடக்கிறது தான் அப்படின்ட்டு. ஸோ நேரா வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு தான்டா போவாங்க. நம்ம டேங்க்லாம் ஜங்குக்க தான் போற வழியில அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எதுவுமே பேச மாட்றான் அப்படின்ட்டு. நேரா ஜங்குக் வீட்ல போய் இறங்குனா, அது பார்க்க ஜங்குக் வீடு மாரியே இல்ல. போகும்போது ஓட்டல் ஒடஞ்சலுமா இருந்த வீடு, இப்போ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடா இருக்குடா. ரொம்ப ரிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா வெளிய இருந்து பார்க்க அவ்ளோ நீட்டா இருக்கு. அந்த ஓட்டை எதுவுமே இல்ல. அந்த
ஓட்டு வீடு அப்படியே ஒரு கான்கிரீட் வீடு மாரி இருக்கு. சின்ன வீடு தான். ஒரு மாடி அதோட அவ்வளோதான்டா. டேங்க் அப்படியே அதே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே வீடையும், ஜங்குக்கையும். ஜங்குக்லாம் அப்படியே சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் டேயாங், என்ன நம்பி நீ வர. உனக்காக நான் ஒரு நல்ல லைஃப குடுக்கணும்ல. அதனால என்ன எதுக்கும் ஸ்டாப் பண்ணாத. புரியுதா? ஜங்குக் நீ உள்ள வா. அப்படின்றாங்க. உள்ள போய் பார்த்தா டோட்டலா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்குடா. ஒரு ஹால் அப்புறம் ஒரு கிச்சன், ஒரு ரூமு, அப்புறம் பாத்ரூம்னு எல்லாமே டேங்க் எந்த மாரி வசதி இருந்தா கரெக்ட்டா இருக்குமோ, அந்த மாரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டேங்க்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஜங்குக் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் உன்ட்ட இதெல்லாம் கேட்டேனா? நீ கேட்கல டேயாங். இது பார்க்க ஷோ ஆஃப் மாரி இருக்கலாம். ஆனா, உங்க வீட்ல அவ்ளோ நான் பேசிட்டு வந்திருக்கேன். அவங்க கொஞ்சமாச்சும் நம்பணும்ல. அது மட்டும் இல்ல. என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட என்னை ஏன் சூஸ் பண்ணிட்டேன்னு அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான். அப்புறம் இன்னும் நம்மளோட குழந்த. அதோட என்விரான்மென்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 பேருக்கு எல்லாத்தையும் குடுக்கணும். அப்படின்ட்டு டேங்கோட ஸ்டொமக்ல தான்டா கை வைக்கிறாங்க. நம்ம டேங்கும் ஜங்குக்கோட கை மேல தான் எடுத்து அவங்க கைய வைக்கிறாங்க. நீ ஹாப்பி தானே ஜங்குக்? என்னடா கேள்வி இது? ஆ? உனக்கே தெரியும் எனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளோ பிடிக்கும்னு. கண்டிப்பா நான் ஹாப்பி தான்டா. நம்ம 2 பேரோட காதலோட அடையாளம்டா. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் இந்த குழந்தைய இந்த குழந்தைக்காகவும் சரி, நம்மளுக்காகவும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் என்னைக்கும் உனக்கு துணையா இருப்பேன்டா. ஐ லவ் யூ டேயாங். ஐ லவ் யூ ஜங்குக். லவ் யூ ஸோ மச். அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் அந்த வீட தான்டா ஃபுல்லா ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே டேங்க்கு புடிச்ச மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் நெறையா இருக்கு. ஸோ டாய்ஸ் வாங்கியிருக்கிறது வந்து டேங் தான்டா. அவர் வந்து எப்பயுமே வந்து டெடிஸ் நெறையா ரெஃபர் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி டெடிஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாமே லைட் கலர், ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டன் எல்லாம் போம்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட வந்து இழுத்து கட்டியிருக்கனால, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குமே தவிர, மத்த எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ டேங்க் வந்து ஸ்டில் வந்து அவங்க அந்த காட்டோட லைஃப்ப தான் மிஸ் பண்றாங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண போற பிரச்சனைலாம் எப்படி இருக்கும்? அப்படின்ற பயமும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இப்படி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைலா தான்டா ஃபுட் மேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மயூரி, டேவி, டமி எல்லாரும். ஸோ ஜிம்மினும் இருப்பாங்கடா. ஜிம்மின தான் அப்பப்ப ம அ ஜங்குக் வந்து ஒரு மாரி டவுட்டாவே பார்ப்பாங்க. பட் வந்து ஜிம்மின் வந்து அத பெருசா எதுவும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மின்யூஜ் வந்து ஃபுல்லா நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க லஞ்ச் வந்து செம்ம க்யூட்டா போகும்டா. ஏன்னா, அம்மி, டேவிட் வந்து அந்த இடமே மயானமா இருக்கு அப்டின்ட்டு, அவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்க ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்மைலையும் கொண்டு வந்திருப்பாங்க அவங்க. "டேய் மச்சான் உனக்கு இன்னொன்னு தெரியுமா?" "என்னாது டேவிட்?" "ம் நம்ம மயூரி கமிட்டட் ஆயிட்டா. அது யாருன்னு தெரியுமா?" "ஆ யார்றா?" "டேய் வாய உடைச்சுட்டு ஏதாச்சும் சொன்னேன்னா." "வேற யார்றா? நம்ம நம்ம" அப்படின்ட்டு லைலாவ தான்டா பார்க்குறாங்க. லைலா ஒரு மாரி ஷையா தான் இருக்காங்க. "டேய் மயூரி 1 மாசம் தான்டா காணாம போனேன். அதுக்குள்ள இவ்ளோ பண்ணிட்டடி நீயு." "ஏய் ஏய் ரொம்ப பேசாத. நீ மட்டும் 1 வாரத்திலேயே கரெக்ட் பண்ணலையா?" "அந்த மாரி தான்." "1 வாரமா? நானும் ஜங்குக்கும் 6 மாசம் ஒண்ணா இருந்ததுக்கப்புறம்" "ஆ இந்த பிள்ள நம்மட்ட விடாத. எனக்கு எல்லாமே இப்ப தெரியும். நான் சொல்றது கரெக்ட்டு தானே லைலா?" "ஆ ஏன்ட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வாய மூடு." அப்படின்றாங்க. அந்த கப்பிள்ஸ் தான்டா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சாஃப்ட்டா போகுது அந்த டின்னரு. ஜங்குக்கும் அப்பப்போ டேங்கையே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் அவ எப்படி சாப்பிட்றா, வைக்கிறான்னு. ஸோ ஃபைனலா டின்னர் முடிச்சுட்டு நம்ம லைலா தான்டா அந்த ஃபுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வருவாங்க. பரவாயில்லையே! இப்ப வீட்டு வேலைலாம் முதலாளி ஐயா கத்துக்கிட்டாங்க போல. என்ன கிண்டல் பண்ணலன்னா இங்க இருக்க யாருக்கும் தூக்கமே வராதுல்ல? அப்படி இல்ல டேயாங். எனக்கு உன் கூட நான் அவ்வளோ க்ளோஸா இருந்ததில்ல. ஆனா மின்யூஜ், அப்புறம் ஜங்குக் வச்சு சொன்னத பார்த்தா, நீ வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நெனச்சேன். ஆனா ஜங்குக் இந்த 1 மாசத்துல உன்ன ரொம்ப மாத்திட்டான்னு நெனைக்கிறேன். மாறுறது நல்லதுல்ல. ஜங்குக் எனக்காக இவ்ளோ பண்றான். அவனுக்காக நான் கொஞ்சம் ஈகோவ விட்டுட்டு வர்றது தப்பு கிடையாதே!
அது என்னமோ உண்மதான். இப்ப தான் தெரியுது என் ஜங்குக்கு உன்ன எவ்ளோ லவ் பண்றான்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜங்குக்கோட ஆசையே அவங்க அப்பாவோட கனவ நனவாக்கணும் தான். அதுக்காக தான் அவன் சின்ன வயசுலேருந்து சாப்பிடாம, கொள்ளாம ரொம்ப காசு சேவ் பண்ணான். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா, எப்ப அவன் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சானோ, அதுக்கப்புறம் அவன் லைஃப் ஃபுல்லா உனக்காக வாழ ஆரம்பிச்சுட்டான். என்ன சொல்ற? நீங்க இங்கேருந்து ஓடி போறது தெரிஞ்சப்ப, அன்னைக்கு நைட்டே மினியூஸ்ட்ட காச குடுத்துட்டு, "எப்படி இருந்தாலும் எங்களால ஒரு இடத்துல ஒளிஞ்சே இருக்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த உண்மைய நாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி வரமேது டேங்க நான் அந்த ஓட்டு வீட்ல வாழ வைக்க விரும்பல. அவனுக்குன்னு ஒரு வீடு வேணும். நாங்க வர வரைக்கும் இந்த இடத்தெல்லாம் நீ தான் பத்திரமா பார்த்துக்கிறணுன்ட்டு, அந்த சேவிங்க ஃபுல்லாமே அவன்ட்ட குடுத்து, உனக்காக தான் அவங்க அம்மாளோட நினைவா இருந்த இந்த வீடு, இந்த எல்லாத்தையும் மாத்துனான். அவன அந்த அளவுக்கு லவ் பண்றாட்டயா. தயவு செஞ்சு அவன விட்டுட்டு போயிறாத." அப்படின்றாங்க. டேங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது கேட்கும்போது. ஏன்னா ஜங்குக் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, "இந்த வீட்ல ஒவ்வொரு இடத்துலயும் என் பேரண்ட்ஸோட நினைவு இருக்கு" அப்படின்ட்டு. ஸோ இத கேட்கும்போது டேங்க்கு அவர அறியாம கண்ணீர் வருது. அப்படியே லைலாவ தான்டா பார்க்குறாங்க. "சத்தியமா என்ன ஆனாலும் நான் ஜங்குக்க விட்டுட்டு மட்டும் போவே மாட்டேன்" அப்படின்ற மாரி. நம்ம லைலாவும் சின்னதா ஒரு ஸ்மைல் குடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கும் அப்புறம் மின்யூஸ் தான்டா ஏதோ ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க. "என்னாச்சுடா? எதுவும் கிடைச்சுச்சா?" "மச்சான் நான் சொன்னது கரெக்ட்டு தான் மச்சான். அவங்க அம்மா ஐ மீன் ஜெனி அப்படின்றவங்க நிஷான்ற ஒரு ஐடென்டிஃபைல தான் இப்ப வெளிய சுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சுச்சு. ஆனா, அவங்க கண்டிப்பா தனியா எதுவும் செய்யல. சாயோட ஹெல்ப் மூலியமா தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு லோக்கல் பசங்ககிட்ட கேட்கும்போது தெரிஞ்சுச்சு. நீ என்ன மச்சான் சொல்ற? முடிச்சு விட்டுருவோமா இல்ல?" "ஏய் அந்த அளவுக்குலாம் வேணாம்டா. இப்போதைக்கு டேங்க்கிட்ட எதுவும் வரலேல்ல. ஒருவேளை டேங்க்கிட்ட வந்தா என்னடா மச்சான் பண்ணுவ?" "மச்சான் அவங்களோட மோட்டிவ் ஃபுல்லாமே டேங்க் மூலியமா டேங்கோட சொத்த ஃபுல்லா அவங்க அப்பாட்ட இருந்து வாங்கணும். அவங்க அண்ணங்க 3 பேருக்கும் சொத்த குடுக்கக்கூடாது. அது மட்டும் தான். அதே மாரி சாயோட மோட்டிவ் டேங்கோட அப்பாவ கொல்லணும். இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா தான்டா பிளான் பண்ணணும்." அப்படின்றாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிலிக்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ஃபிலிக்ஸ், டேவிட், அமியும் தான்டா இருப்பாங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு மாரி இருக்கும். மயூரி, லைலா கூட ஈவன் வந்திருப்பாங்க. நம்ம டேங் மட்டும் தான் அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜிமின் கூட பேசிக்கிட்டு. ஸோ ஜிமின்ட்ட வந்து அவங்க வீட்ல நடந்தது என்னென்ன நடந்துச்சுன்னு இத தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கலாம் இங்க குரூப் வந்தோனே நம்ம ஜேகேவும், மினியூஸும் ஒரு மாரி டவுட்டாவே பார்க்குறாங்க. "என்னாச்சு? எதுக்கு இங்க எல்லாரும் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க? டேய் என்னடா பிளான் பண்றீங்க? ஆ? ஹாப்பியா இருக்கமே தான் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணுவீங்களா? கஷ்டம்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ம்? ஏய் அப்படி இல்ல அம்மி. அது வந்து இங்க பாரு. நான் உங்களுக்காக பண்ணல. டேங்கோட ஹாப்பினஸ்க்காக பண்றேன். ஜங்குக், நான் அன்னைக்கே சொன்னேன். எனக்கு டேங் ஹாப்பியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு. ஒழுங்கா சொல்லுங்க. என்கிட்டேருந்து எத மறைக்கிறீங்க?" அப்படின்றாங்க. பட் வந்து அம்மிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும். பட் யாங்கோட பர்த்த பத்தி யாருக்குமே தெரியாது. அண்ட் சொல்றதுக்கும் நம்ம ஜங்குக்கு விருப்பம் இல்ல. ஸோ, அதனால வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "டேங் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையில இருக்கான். ஃபேமிலி இதில. ஸோ, அதனால நம்ம அவங்கள சேவ் பண்ணணும். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி நாங்க" இந்த மாரி இந்த இது மட்டும் தானே சொல்லியிருப்பாங்க. பட் ஃபிலிக்ஸுக்கு தெரியும். ஏதோ அவங்க மறைக்கிறாங்க அப்டின்ட்டுன்னு. ஸோ மயூரி, லைலாவும் ஃபேமிலி மேட்டர் இதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள் ஆனா சரியாயிரும் அப்டின்ருப்பாங்க. ஸோ அமியும் வந்து டேவிட்டும் இத வந்து அக்செப்ட் பண்ற மாரி இல்ல. பட் இருந்தாலும் வந்து இவங்க ஏதோ நம்மட்ட சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்டின்ட்டு போயிருப்பாங்க. பட் ஃபிலிக்ஸ் வந்து போகாம அங்கேயே தான் நின்றுப்பாங்க. "ஏய் பேபி அதான் நாங்க சொல்றோம்ல, ஒண்ணும் இல்ல. இந்த மாரி வீட்ல ஏதோ பிரச்சனை அவ்வளோதான். நாங்க பார்த்துக்கிறோம் அவன்." ஜங்குக், அவங்களுக்கு வேணா டேங்க பத்தி எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா, எனக்கு எல்லாமே தெரியும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா, ஒரு தடவ பாஸும் சாரும் பேசிக்கிட்டு பாஸும் எங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தப்ப, மித்ரா ஆன்ட்டி வந்துட்டு, "டேங் என்ன உங்க பொண்ணா? உங்க பையனா? அவன எதுக்காக நம்ம காப்பாத்தணும்னு" ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு எனக்கு.
எனக்கு அன்னைக்கே தெரியும் டேங் அவங்களோட ரத்தம் கிடையாதுன்னு. அதே மாரி மித்ரா ஆன்ட்டி அத ஒரு காரணத்துக்காக தான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் ஜங்குக். எங்க அப்பா செத்ததுக்கப்புறம் அவரோட டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தாரு. அதனால நீங்க என்ட்ட எதுவும் மறைக்க தேவையில்ல. அதே மாரி வருண் அங்கிள் இப்ப சாயோட கேஸ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாய எவ்வளோதான் உள்ள வைக்க ட்ரை பண்ணாலும், இந்த 3 வருஷத்துல அவனுக்கு எப்படி தான் பலம் கிடைச்சுச்சுன்னு தெரியல. அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிய வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். அப்படின்றாங்க. ஸோ மின்யூஜும் ஒரு மாரி ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. டேய் சத்தியமா சொல்றேன்டா. முடிக்கிறது தான் கரெக்ட்டு. நான் சொல்றேன்ல மச்சான். எங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன்டா. எதா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்னு. இப்ப டேய் நான் இப்ப அவங்க சப்போர்ட்லாம் வாங்கவே சொல்லல. நம்ம ஆளுகள வச்சே பார்த்துக்கலாம். என்ன சொல்ற? டேய் கொல்றதுக்கு 5 செகண்ட் ஆகாதுடா. ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனை அதிகம். அது மட்டும் இல்லாம, டேங்க் எப்படியாச்சும் அவங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி நிரூபிக்கணும்னு ஆசை. அதுக்கு கண்டிப்பா ஜெனியோட வாக்குமூலம் நம்மளுக்கு வேணும். அவங்கலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? ஆ? இத்தனை வருஷம் இவ்ளோ பிளான் போட்டிருக்காங்க. சொந்த பையனவே கிட்னாப் பண்றதுக்கு பிளான் குடுத்துருக்காங்க. எப்புட்றா மச்சான் நம்புற நீயி? மச்சான் ஒருத்தவங்கட்ட எமோஷனல் ஒர்க் ஆகலைன்னா, அவங்களோட பிடிவாதத்த தூண்டணும். அத என் பொண்டாட்டி நல்லா பண்ணுவியாம். நீ ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம். ஜங்குக், டேங்கோட லைஃப நீ ஃபிலிக்ஸ், இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத விட என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆகாம அவன நான் பத்திரமா பார்த்துக்கிருவேன். அதனால பயப்படாதீங்க. சரி, உண்மை வெளிய வந்தா சந்தோஷம் தான். வீட்ல எதுவும் சொன்னாங்களா? ம். நாளைக்கு எதுவும் பிரச்சனைனா, அவன் நம்மள தானே தேடி வருவியான். அன்னைக்கு பார்த்துக்கலான்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் 4 பேரும் உடைஞ்சு போயிருக்காங்கன்னு. கொஞ்சம் டைம் குடுத்தா அவங்களே சரியாயிருவாங்க. நம்புறேன் சரியாயிருவாங்கன்னு. அதெல்லாம் சரியாயிருவாங்க. குழந்தை பிறந்து தாத்தான்னு போனா எல்லாமே சரியாயிரும். ம். அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. நம்ம ஜங்குக்கும் நேரா டேங்க்ட்ட தான் போறாங்க. டேங் வந்து சோபால தான் உட்காந்து புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஜங்குக் வந்து நேரா போயிட்டு டேங்கோட லேப்ல தான்டா படுத்துக்கிருவாங்க. டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஹேர தான் கோம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜெமினி எங்க போயிட்டானா? ம். இப்பதான். மயூரி லைலா கூட போறேன்னு சொன்னா. ஓ! ஜெமினி இப்ப உன்னைய கருத்து மயூரி கூட ரொம்ப சுத்துறியால? ஏன்? தப்பா தெரியுதா உனக்கு எதுவும்? உண்மைய சொல்லவா? எனக்கு ஏதோ தப்பா தான் தெரியுது. அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க்கு ஒரு மாரி தான் இருக்கு. ஸோ ஜங்குக்க தான் ஒரு மாரி கஷ்டமா பார்க்குறாங்க. ஆனா அத விட நீ ஏதோ தப்பு பண்ண மாரி என்ன கில்ட்டியா பார்க்குறேல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜங்குக் அது வந்து டேயாங், ஜிம்மின்னு கொன்னுனா என்னால சத்தியமா ஏத்துக்கிற முடியாது. ஆனா அதே மாரி எது சரி, எது தப்புன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நானும் சின்ன பையன் கிடையாது. நீ மறைக்கணும்னு எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நீ கவலைப்படாத. புரியுதா? தேங்க்ஸ் ஜங்குக். டேங் அப்படின்ட்டு டேங்கோட கைய தான்டா அவங்களுக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு செகண்டும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப நம்மளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. எனக்காக உன்ன நீ இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ். ம். ஜங்குக், நீ பயப்படாம நம்ம ஃப்யூச்சர பாரு. உன்னையும் நம்ம குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? ஐ லவ் யூ டேயாங். ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்.
அப்படின்றாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப கியூட்டா போது. ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாரி ஜிமின் வந்து சொல்லியிருப்பாங்க, "நீ போனதுக்கப்புறம் உங்க அண்ணன் இப்படி பண்ணா, அப்படி பண்ணான்ட்டு." ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம டேங் வந்து ஒண்ணு விடாம ஜங்குக்கிட்ட சொல்லி சிரிச் ரொம்ப ஃபீல் பண்றது. அப்புறம் அதில வந்து ஹாப்பினஸ் கண்டுபிடிச்சு ஷேர் பண்றது. இந்த மாரி தான் அந்த நைட்டு போயிருக்கும் அவங்களுக்கும். நம்ம ஜங்குக்கும் வந்து மினியூட் சொன்னத ஃபுல்லாமே டேங்க்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இத மறைக்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. ஏன்னா டேங்க் வந்து மறைச்சோம் அப்டின்னா, அது இன்னும் பிரச்சனையில தான் முடியும். ஸோ அவனும் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம டேங்கும் எப்படியாச்சும் இனிமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இப்ப குழந்தை இருக்கு அப்டின்ருப்பாங்க. ஸோ அந்த நைட் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்கடா. சடனா பார்த்தா யாரோ கதவு தட்டுற மாரி இருக்கும். பேக் வாசலு. ஸோ நம்ம ஜங்குக் தான் வந்து எந்திரிச்சு டேங்க பார்ப்பாங்க. டேங்கும் சவுண்ட் கேட்டோனே எந்திரிச்சிருப்பாங்க. "ஜங்குக் இந்த நேரத்துல யாரா இருக்கும்?" ம். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேங். நீ தூங்கு நான் போய் பார்க்குறேன்." அப்டின்ருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து கதவ ஓப்பன் பண்ணா நம்ம மித்ரா தான்டா. ஒரு மாரி கஷ்டத்துல நிப்பாங்க கில்ட்டியா. "மேடம் நீங்க என் பையன பார்க்கலாமா?" "இது என்ன கேள்வி? உள்ள வாங்க." "டேங் இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு." "இந்த நேரத்துல யார் ஜங்குக்?" அப்டின்ட்டு தான்டா சொல்லிக்கிட்டு வராங்க. பார்த்தா மித்ரா தான். ஸோ டேங் வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவ ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்ளோ ஹாப்பியா இருக்கு அவங்க அம்மாவ பார்க்கும்போது. "எப்புட்றா இருக்க? ஆ என் மருமகன் உன்ன நல்லா பார்த்துக்கிறான் போல. ஆள் நல்லா வெயிட்டு போட்டியே." "அம்மா என்ன கிண்டல் பண்ண தான் வந்தீங்களா?" "என்னடா கேள்வி இது? 1 மாசம் கழிச்சு உன்ன பார்க்குறேன். அதுவும் நீ இப்போ உண்டாயிருக்கேன்னு தெரிஞ்சும் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேன். இந்தா இந்த காச கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோங்க." அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்க தான் டயாங் பார்க்குறாங்க. பட் ஜங்குக் வந்து வேணாம் அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. "ஏய்! நீ என்னடா வேணான்னு சொல்றது? என் பேரனுக்கு இந்த பாட்டி குடுக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" "அம்மா எந்த தப்பும் இல்ல. ஆனா நீயும் அப்பாவும் சேர்த்து குடுத்தா, அது நாங்க மனப்பூர்வமா வாங்கிக்கிருவோம். அதுவரைக்கும் இதெல்லாம் வேணாம்மா. ஏற்கனவே நெறையா பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஜங்குக்க தப்பா பேசுறாங்க. இப்பதான் வீட்ல சொல்லிட்டு வந்தான். என்னானாலும் அவ என்ன பார்த்துக்குருவான்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல உங்க உதவி கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சா, அது கண்டிப்பா அப்பாவும் அண்ணேங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆக்குற மாரி ஆயிரும். தயவு செஞ்சு இது வேணாம்மா. உங்க பேரன் குழந்தைக்கு நீங்க பண்ணணும்னு நெனச்சீன்னா, அவன் பிறந்ததுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இப்போதைக்கு வேணாம்மா ப்ளீஸ்." அப்படின்றாங்க. ஸோ மித்ராலாம் பூரிச்சு போய் பார்க்குறாங்க. என் பையனா இவ்வளோ மெச்சூர்டா நடந்துக்கிறான். கோவக்காரன்னு தெரியும். முடிவெடுப்பான்னு தெரியும். ஆனா இவ்வளோ மெச்சூர்டா நடந்துக்குருவான்னு தெரியாது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து மித்ரா கிளம்பியிருப்பாங்கடா. ஆனா வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருப்பாங்க. ஸோ நேரா வந்து அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. நம்ம டேக்குக்குலாம் ஒரு மாரி ஹேப்பியா இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க அம்மாவாச்சும் வந்து பார்த்து கேர் பண்ணாங்க அப்படின்ட்டு. நம்ம மித்ரா வந்து நேரா ரூமுக்கு போம்போது நம்ம வருண் தான்டா தூங்காம தான் இருந்திருப்பாங்க. ம். உன் மயன போய் பார்த்துட்டு வந்துட்டியா என்ன? ம். என்ன சொல்றீங்க? மித்ரா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு லாயர்ட்டருந்து கால் வந்துச்சு. சாய் கூடிய சீக்கிரம் வெளிய வரப்போறான். என்ன சொல்றீங்க? ஆமா. அப்பதான் ஜெனிய பத்தி எனக்கு தெரிஞ்சுச்சு. ஜெனி யாரால இன்ன வரைக்கும் உள்ளயே இருக்கான்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? மித்ரா, நான் உன்ன இத்தன நாள் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, இந்த வீட்ல எல்லார விட நீ தான் டேங் மேல ரொம்ப அக்கறையா இருந்தேன்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஜெனி இப்ப வெளிய வந்துட்டா. நீ நம்புறியா? ஜங்குக்கால உன் பையன நல்லா பார்த்துக்கற முடியும்னு? ஆ? சுத்தி சுத்தி இப்போ அவங்களுக்கு பிரச்சனை தான் வருது. வருண், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஜங்குக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டேங் எப்பயுமே என்ட்ட ஒண்ணு சொல்லுவான். ஜங்குக் கூட இருக்கும்போது, உங்க கூட இருக்கிற ஃபீலிங் கிடைக்கும்னு. கண்டிப்பா ஜங்குக் டேங்க பத்திரமா பார்த்துக்குருவான். அப்புறம் நீங்களே தேடினா கூட உங்க பையனுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது. அத நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவீங்க. அதே மாரி அவங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கா. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என் பையங்கள. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழ்க்கை எப்படியோ அதே மாரி போட்டும். அப்படின்றாங்க. ஆக்சுவலா வந்து இத பத்தி யார்ட்டயும் சொல்லாதீங்கன்றத அப்படி இன்டைரக்ட்டா சொல்லியிருப்பாங்க.
நம்ம வருணுக்கும் ஒரு மாரி ஹாப்பியா தான் இருக்கு. மித்ரா வந்து டேங்க இவ்ளோ நேசிச்சிருக்காங்க. பட் ஒரு பாதுகாப்புக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மித்ராவும் தூங்குனதுக்கப்புறம் வருண் தான்டா மித்ரா ஃபோர்கட்ட தான் டச் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். நீ என்ன நம்புறேன்னு. ஆனாலும் உன் பயம் அத ஒத்துக்கிற மாட்டுது. சத்தியமா என் மூச்சு காத்து கூட உன்ன தவிர வேற யார் மேலயும் பட்டது கிடையாது மித்ரா. டேங்க்கு அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே ஜங்குக் என் பையனை எப்படி நடத்துறான்னு நான் பார்க்கணும். என்னை மன்னிச்சிடு. அது வரைக்கும் என்னால் நீ சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்றாங்க. ஸோ இப்படி தாண்டா அந்த நைட்டும் போகும். நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வருண் தாண்டா எல்லா காட்ஸ்லேயும் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான காட்ஸை மட்டும் வீட்டில் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி மற்ற பேரெல்லாம் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் அவுட் சைடு கேம்பஸ் இந்த மாதிரி வந்து மாற்றி விட்ருப்பாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். ஏன் இவன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மெய்டுமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி மெய்டு வேணாம் அப்படின்ட்டு ஒரு 2, 3 பேரை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து செட்டில்மெண்ட் பண்ணி விட்ருப்பாங்க. வருணுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ வீட்டுக்குள்ளேயே நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு வருணுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ட்டு மித்ராவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எதுவுமே கேட்கல. நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா நம்ம ஜங்குக் தான்டா எப்பயும் போல் எந்திரிச்சு டேங்கை தான் பார்க்குறாங்க. பட் டேங் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ வேகமா ஒரு மாரி பயந்துருப்பாங்க. எங்க போயிருப்பான்? என்ன ஆயிடுச்சு? அப்படின்ட்டு ரொம்ப பயந்து தான்டா வீடு ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா கிச்சன்லேருந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும். ஸோ உள்ள போய் பார்த்தா நம்ம டேங் தான் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கியூட்டா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக்லாம் டக்குன்னு போய் டேங்க பேக்கப் பண்ணிக்கிருவாங்க. என்னாச்சு? சார் தூங்கி எந்திரிச்சோனே என்ன மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? ம். நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் கிச்சனுக்குள்ளே வராதன்ட்டு. நானே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ண தான் செய்வேன். ஆ சங்கோக் நீ இதில் சொன்ன நைட்டு இன்னைக்கு வேலைக்கு போகணும், எப்படியாச்சும் வேலை தேடணும்னு. ம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இருக்குது. நான் அதுக்குள்ளேயும் குக் பண்ணிடுறேன். ஓகேயா? ம் அப்படின்ட்டு டேங் ஃபோர்ஹெட்டில் தாண்டா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழந்தையும் தான் கிஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க டேங்கோட ஸ்டொமக்கை. ஸோ டேங்கும் இது மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக் தாண்டா வெளியே போவாங்க. அப்போ வந்து எப்பயுமே அவங்க வெளியே போகும்போது அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஏன் வந்தோம் போனோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து வேலைக்கு போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல. அப்புறம் சாப்பாடு கட்டி குடுக்குறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஜங்குக்கு. ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த லைஃப்ப தான் நான் எதிர்பார்த்தேனா? அப்படின்ற மாரி தான் நம்ம டேங்க பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ ராஜாவ தான் மீட் பண்ண போவாங்க. அங்க வந்து லைலாவும் இருப்பாங்க. "என்னடா நீ வேலைக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி யார் பார்த்துக்குருவா?" அவன்ட்ட சொன்னேன், "நான் தனியா இருந்துக்கிறேன்" அப்படின்டான். "நீ வேணும்னா கூட போயிருக்கியா?" நெனச்சேன். நானே போலான்னு தான் இருந்தேன். அப்புறம் அம்மியும் வரேன்னு சொன்னாங்க. அம்மி மட்டும் தானா? இல்ல போதும் போதும் நிப்பாட்டு. அப்படின்ட்டு லைலா அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஆக்சுவலா அந்த வீட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜங்குக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் சரி, அங்க இருக்க லோக்கல் ரவுடிங்கள வந்து பாதுகாப்புக்கு வச்சிருப்பாங்க. பட் இது வந்து டேங்க்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ பக்கத்துல வந்து புதுசா கடைலாம் நெறையா இருக்கும். நம்ம டேங்க்குமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். பட் வந்து டேங் வந்து சரி வளர்ற நாடு அப்படி கடை இருக்கும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து லைலாவ சொல்லிட்டு ராஜையாட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா வேலை எப்படி? கம்பெனிக்கே போறியா?" "ஐயா கம்பெனி ஓகே தான். நான் காஷ்ஷீட்டுக்கும் தான் போணும். அதான் உங்கட்ட." "டேய் ஜங்குக்கு, அங்கேயே உனக்கு மாசம் 30,000 சம்பளம் வருது. அது பத்தாதா? உங்களுக்கே தெரியும்லையா? பட் டேங் ஒரு உசுரு கிடையாது. அப்படின்றப்ப கண்டிப்பா செக்கப் அது இதுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும்ல." ம். குடும்பஸ்தமா தான் பேசுற. அப்ப என்ன பண்ண போற? அதான்யா, அந்த காசெல்லாம் சம்பளமா குடுக்க வேணாம் நீங்க. அதெல்லாம் நீங்களே வச்சுருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்போது நான் அத கேட்டுக்கிறேன். அதுவரைக்கும் நான் காஷெட்ல வர காச வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறேன்யா. ஏன்னா என் கையில இருந்தா நான் எதுக்காச்சும் செலவு பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு. டேய் நீயா?
ஆ உனக்குன்னு ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்டேடா! நீ எதுக்கு பயப்படுற? எனக்குன்னு செலவு பண்ண மாட்டேன். ஆனா ஏதாச்சும் ஒரு இடத்துல அவன் கண்ண கசக்கி இது வாங்க முடியாம போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டா, யோசிக்காம அத ஃபுல்லா எடுத்துருவேன். அதுக்கப்புறமா யோசிக்கணும்ல. அதான்யா என் கம்பெனில வர சம்பளத்தலாம் நீங்களே வச்சுருங்க சேவிங்ல. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வேலையும் கேட்டிருக்கேன். அதனால டேய் புரியுதுடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்ப கம்பெனிக்கு கிளம்பு. ஏதாச்சுன்னா எனக்கு கால் பண்ணு புரியுதா? ம். சரிய்யா நான் வரேன்யா. அப்புறம் அப்பப்போ அவன கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டேய் நீ போட்ட ஆளுங்கள விட வாடா நான் பார்த்துக்கிறேனோ. ம். சரி வரேன்யா. அப்படின்ட்டு போயிட்டாங்க. ராஜாயாவும் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க. இந்த சைடு லைலாவுமே வந்து டேங்கோட வீட தான் பார்க்குறாங்க. ஃபுல்லாமே குட்டி குட்டி கடை நெறையா இருக்கும். ஆள் நடமாட்டம் அந்த சைடு அதிகமா இருந்துக்கிட்டே தான்டா இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி அங்க கடையெல்லாம் இருந்ததே இல்ல. நம்ம டேங்க்ட்ட தான் அத பத்தி கேட்பாங்க. எனக்கும் தெர்ல லைலா. போன தடவ ஜங்குக் வீட்டுக்கு வரும்போது இந்த மாரி கடையெல்லாம் இருந்ததே இல்ல. ஆள் நடமாட்டம் நெறையா இருக்கும் தான். ஆனா கடையெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதுவும் இந்த மாரி ஒரு முச்சந்திக்குள்ள யார் கடை வப்பா? ம். தெர்ல. ஆனா உனக்கு லக்கி தேல. எதா இருந்தாலும் பக்கத்திலேயே வாங்கிக்கலாம். ம். அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. அவங்க லைஃப்ல நடந்தது, நம்ம ஜங்குக்கு எப்படி இருப்பாங்க, இந்த மாரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா, அமி அப்புறம் மயூரி வந்திருப்பாங்க. ஸோ அமி வந்து டயான்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மயூரி வந்து நம்ம லைலாட்ட ரொமான்ஸ் பண்ண போயிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங் தான்டா அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஒரு பேக்லேயும் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஜங்குக்கு குடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம லைலா தான் சரி நானும் வரேன் அப்படின்டுவாங்க. ஸோ ஃபைனலா வந்து 4 பேரும் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே தான்டா போவாங்க. டேய் டேயாங்கு நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நெனச்சு கூட பார்க்கலடா. ஏன் அம்மி? ம். உங்களுக்கு தெரியாது லைலா. சின்ன வயசுல அவங்க அம்மா அடுப்ப பத்த வைக்க அடுப்ப ஆஃப் பண்ண தான் சொன்னாங்க. அது எப்படின்னா இருங்க நான் சொல்றேன். இவங்க பாட்டி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா, அப்போ வந்து அவங்க பாட்டி இருக்கும்போது வந்து அவங்க அம்மா தான் சமைக்கணும். அந்த மெய்டெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது சரியா? அப்போ வந்து சோறு வந்து சோறா? டேய் அது பாலுடா. பாலு பாலு. பாலு பொங்குதா அப்படின்ட்டு வந்து டேங்க பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், பாலு பொங்குச்சுன்னா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வருவோம். இல்லைன்னா வீட்ல சொல்லுவோம். ஏதாச்சும் செய்வோம்ல. இது அறிவு மேதாவி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பால் பொங்கியிருக்கு பார்த்துட்டான், பார்த்துட்டு வந்துட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு தீர வாட வந்திருக்குன்னு எல்லாரும் போய் பார்த்தா, பால் சட்டி புடிச்சு போய் கிடக்கு. இவன புடிச்சு கேட்குறாங்க அவங்க பாட்டி, "டேய் ஏன்டா சொல்லல பால் பொங்குது அப்படின்னு? நீங்க என்ன சொன்னீங்க? பொங்குதான்னு பார்க்க தான் சொன்னீங்க." நான் பார்த்தேன் பொங்குச்சு அதான் வந்துட்டேன்றான். அப்ப பார்த்துக்கோ எந்த அளவுக்கு இருந்திருப்பான் அப்டின்ட்டு. அப்டின்ட்டு அவங்க தான்டா கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டேங்க பார்த்தோனே வேகமா ஓடி போயிருவாங்க டேங்க்கிட்ட. "ஏய் நான் தான் சொன்னேன்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்ட்டு. நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த?" "ஆ வீட்லயே இருக்க போர் அடிக்குது. அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன்." "வா வா சாப்பிடலாம். உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன்." "ஏய் உங்க 4 பேருக்கும் சேர்த்து தான் 3 பேருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க." அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்த மாரி 4 பேர் அப்படியே 5 பேருமே சாப்பிடுறாங்கடா. ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபைனலா அவங்கலாம் கிளம்பிட்டாங்க. நம்ம டேங் வந்து ஜங்குக் கூட போலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாமே வந்து நம்ம டேங் வந்து இந்த அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் பத்தி கொஞ்சம் தெரியும்னு சொல்லியிருப்பேன்லடா. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு ஜங்குக் கொஞ்சம் சொல்லிக் குடுக்குறது. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும். அதில எப்படி கணக்கு வழக்க வந்து ஏன்னா ஸ்டில் நான் வந்து ஜங்குக் வந்து நோட்ல போடுறது, அந்த வீக்கெண்ட்ல யாராச்சும் வந்து அத கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ வந்து அதனால தான் நம்ம டயாங் வந்து இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஸ்டார்ட்டிங் வந்து அவ்வளவா புரிஞ்சிருக்காது. பட் போக போக புரிஞ்சுக்கிருவாங்க. ஜங்குக் சொல்றா. இல்ல அது வந்து அது வந்து சொல்லுடா என்னாச்சு? இல்ல அ லைலாட்ட வந்து வீட்ல இருக்க மாரியே வேல கேட்டேன். அது டேங் நான் உன்ட்ட திருப்பி சொல்றேன். இந்த மாரி வேலைலாம் பார்க்க தேவையில்ல. இன்னும் 1 வாரத்துல உனக்கு காலேஜ் ரீஓப்பனு. ஒழுங்கா அதுக்கு என்னென்ன வேணுமோ அத மட்டும் பாரு. டேய்! காலேஜுக்கெல்லாம் வேணான்டா. நான் சொல்றது டேங் இத பத்தி நான் காட்டுக்குள்ள இருக்கும்போதும் சொல்லிட்டேன். இப்பயும் சொல்றேன். நீ காலேஜுக்கு போறதுக்கு உறுதி தான். நீ தேவையில்லாம இந்த காசெல்லாம் பார்க்காத. புரியுதா?
நான் ஆல்ரெடி ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன். நீ போய் படிக்கிற வேலைய மட்டும் பாரு. ஜங்குக் அது நான் சொல்றேன்ல டயாங். நீயும் உங்க அப்பா, அண்ணங்க முன்னாடி நான் தலை குனியணும்னு ஆசைப்படுறியா? சொல்றா. இல்ல ஜங்குக். நான் என்ன சொல்ல வரேன்னா, டயாங் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏன் இந்த டாக்டர் படிப்பை விட்டுட்டோம் நீ ஃபீல் பண்ணிட்டேன்னா என்னால் தாங்க முடியாது. நான் சொல்கிறத கேளு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வேலை இதெல்லாம் நீ விட்டுரு சரியா? இப்போதைக்கு நீ பார்க்க வேண்டியது உன்னோட படிப்பு, நம்ம குழந்த மட்டும்தான். புரியுதா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு உண்மையிலே நான் கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணேன்னா ஒழுங்காக படித்து நல்ல டாக்டர் ஆகு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்றாங்க. ஸோ டேங்க்கும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் தாண்டா கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஓகே. இப்போ ஃபுல்லாக நீ என்னை பார்த்துக்கோ. நான் படிச்சுட்டு டாக்டர் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்குருவேன். புரியுதா? ஓகே. டீல் அப்படின்றாங்க. ஸோ 2 பேருமே ஹாப்பியாக பேசிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஹாப்பியாக போகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டேகுக்கு தாண்டா வீட்டுக்கு வந்து டின்னர் ஒன்றா தான் மேக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க டேங்க்கிட்ட இந்த மாதிரி நான் நைட் டியூட்டி போகிறேன் மெக்கானிக் ஷெட்டுக்குன்னு. நம்ம டேங் வந்து வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஜங்குக்கு வந்து கேட்குற மாதிரி இல்லை. நான் சொல்கிற கொஞ்ச நாள் என்ன நீ வந்து எதுவும் சொல்லாத டேங். நான் எது பண்ணாலும் நம்மளுக்காக தான் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ரொம்ப டேங்கை கஷ்டப்பட்டு தான் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாற்றி விட்ருப்பாங்க. ஸோ போகும்போது லைலாட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் போக வேணாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம ஜங்குக் போகும்போது வெளியே வந்து அந்த லோக்கல் பசங்கன்னு சொல்லுவேன்ல, லோக்கல் அப்படிங்க அவங்கலாம் ஜங்குக்கிட்ட தான் வருவாங்க. என்னடா மச்சான் பண்ண? டேய் கோச்சுக்கிறாதீங்கடா, கொஞ்சம் நான் பார்த்துக்கோங்க. ஏய் என்னடா கோச்சுக்கிறாதீங்க அது இதுன்னு சொல்கிற? நாங்களாம் எப்படியோ போக வேண்டியதுடா. நீயும் ராஜையா மட்டும் இல்லைனா என்னால் இந்த வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கோம். உனக்காகதெல்லாம் மச்சான். நான் தான் சொல்கிறேன் ஏதாச்சும் பண்ணி சட்டுன்னு முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு. நீ தான் கேட்க மாட்ற. மச்சான் முடிச்சு விட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. அதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதுதான் மச்சான். அதெல்லாம் முடிச்சு விட்டுக்கிறேன்டா. சரி நீ என்னமோ சொல்கிற. சரி மற்றெல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்குறோம். நீ அதெல்லாம் பயப்படாமல் போயிட்டு வா சரியா? எல்லாம் தம்பியை நாங்கள் பார்த்துக்குறோம். பார்த்துக்கோடா அப்படின்றாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்புனோன்னே நம்ம லைலா தாண்டா கொஞ்ச நேரம் டேங்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் டேங் கூடயே தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் டேங்க் வந்து அந்த பயமே அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்னமோ ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள சுற்றி யாருமே இல்லை தான். பட் இருந்தாலும் அந்த பயம் இல்லாமல் இருப்பாங்கடா. ஜங்குக் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 12 மணி 1 மணி ஆகும். பட் ஜங்குக் வந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்து அந்த வீட்டு வாசலில் தாண்டா உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜங்குக் இன்னும் வரல அப்படின்ட்டு அப்படியே தூங்கியிருப்பாங்க அந்த தூணில் சாஞ்சே. ஸோ திடீர்னு பார்த்தா அந்த புல்லட் சவுண்டு கேட்கும். நம்ம ஜங்குக் தான். அது வந்து பழைய மாடல் புல்லட் தான். அதனால கொஞ்சம் செகண்ட் ஹேண்டுன்றனால காசு கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஜங்குக்கு. அவரோட ஆசைன்னு செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த புல்லட் சவுண்டு கேட்டோன்னே நம்ம டேங் வந்து ஜங்குக்கை தான் அப்படியே தூங்கி தான் இருப்பாங்க. டக்குன்னு முழிச்சிட்டு நம்ம ஜங்குக்கை தான் பார்ப்பாங்க ஒரு மாதிரி கோவமா. ஜங்குக்கு இதெல்லாம் அப்படியே டேய் எனக்கு இந்த லைஃப் போதும்டா. நான் எப்போ வருவேன் வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருக்க இப்போ ஒரு ஆள் வந்துட்டாங்கடா. அதுக்கு மேலே எனக்கு என்னடா வேணுன்ற மாதிரி தான் ஹாப்பியாக டேங்கை பார்ப்பாங்க. ஸோ கையில் வந்து கேக்கு இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. டேய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்படி தான் செலவு பண்ணுவியா? ஏய் பொண்டாட்டி நான் வேலை பார்க்குறதே உன்னையக்கு இது பண்ணுறதுக்கு தான். நீ ஆசைப்படுறத கூட வாங்கி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஜங்குக் சரி சரி இப்படிலாம் வெளியே ரொம்ப நேரம் உட்காராத. உனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் பாப்பா என்னை தான் திட்டும். பாப்பாவா? எனக்கு பையன்தான் வேணும். எனக்கு பொண்ணு தான் வேணும். பாப்பம்மா பாப்பண்டா வடாப்பா. சரி ஒருவேளை பையன் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? பொண்ணு பிறக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். கேடி அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே தாண்டா போகிறாங்க. ஸோ போயிட்டு 2 பேரும் நம்ம டேங் தான் ஊட்டி விட்றாங்க கேட்கலாம். டேங் யார் வேலை முடிஞ்சிட்டு வர லேட் ஆகும். நான் அதெல்லாம் பண்ணுறதே உனக்காகதில்ல.
கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டு தூங்கணும். புரியுதா? எனக்கு தனியா தூங்க தான் பயமா இருக்குமே! இங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இருக்கேன்ல. அதனால எதுக்கும் பயப்படாத. உனக்கு வேணும்னா சொல்லு. நான் கொஞ்ச நாளுக்கு ஜிம்மின கூட உன் கூட இருக்க சொல்றேன். ம். ஆ அதெல்லாம் வேணாம். நீ ஏன் வேணான்ற? என்னமோ பண்ணு. நான் எதுவும் சொல்லல. எனக்கு பசிக்குது குடு. அப்படின்ட்டு அங்கிட்டு அந்த கேக்க ஃபுல்லா தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றாங்கடா. 2 பேரும் சாப்பிட்டு, ஸோ ஃபைனலா அவங்க தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஜங்குக் தான் டேங் வந்து ஃபுல்லா அவங்களுக்குள்ள மறைச்சு வைக்கிற மாரி ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டேங்க்கும் இது புடிச்சிருக்கு. இப்படி ஜங்குக் வந்து நம்மள ரொம்ப இந்த உலகத்துலேருந்தே நம்மள ப்ரொடெக்ட் பண்ற ஃபீல் கிடைக்கும் டேங்க்கு. ஸோ அந்த நைட் அவ்வளோ அழகா போகும். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டார்க்கான ஒரு அபார்ட்மெண்ட் தான்டா. ஃபுல்லாமே புகை வாட தான் வரும். ஸோ அவங்க வந்து ஒருத்தவன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என் பையன் ஒரு வழியா இந்த ஊருக்குள்ள வந்துட்டானா என்ன? ஆமா மேடம். சாய் சார் சொன்னது, நீங்க எப்படியாச்சும் டேங் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறணும்னு. இந்த 1 மாசம் நம்ம ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சாய் சார் ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? இந்த உலகத்திலேயே அம்மா பாசத்துக்கு தாண்டி வேற எதுவுமே கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல என்ன? அது மட்டும் இல்லாம பாவம் என் பையன். பிறந்ததுலேருந்து அம்மா பாசம்னா என்னான்னு தெரியாம வளர்ந்துருக்கான். நான் போய் கொஞ்சம் அம்மா பாசத்த குடுத்துட்டு வரவா? உங்களோட விருப்பம் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் அத நான் ஃபாலோ பண்றேன். ம். அதுக்கப்புறம் சாய் உடனே டீம ரெடி பண்ண சொன்னான். டீம ரெடி பண்ணுங்க. சாய் எப்படி இருந்தாலும் இன்னும் 2 மாசத்துல வெளிய வந்து ஆகணும். புரியுதா? எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ ஆகும் மேம். நீங்க அத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. ம். நான் கூடிய சீக்கிரமே என் பையன போய் பார்க்கணும். அதுக்குள்ளேயும் நான் எல்லாத்தையும் பிளானா ரெடி பண்ணி வைக்கணும். புரியுதா? ம். புரியுது மேம். ம். சரி. இப்ப நான் போய் என்னோட அழகுக்கு கொஞ்சம் அழகு கட்டிட்டு வரவா? அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்களா. ஏதோ இன்னும் ஒரு யங்கான லேடி மாரி பேசிட்டு, அந்த பிஎம் மாரி இருக்கிறவர் வந்து சாயோட அடியாள்ல ஒருத்தவர் தான். ஸோ ஜெனிக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா, கூட இருந்து பண்றதுக்கு தான் அனுப்பி விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம, சாய வெளிய கொண்டு வரது, அவங்களோட அந்த பழைய டீம வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு தான் அவன் வந்து ஃபுல் மெயின் பாயிண்ட்டே இவர் தான். ஸோ இவனோட பேர வந்து நெல்சன்னு வச்சுக்கலான்டா. இந்த பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவைங்க பேர்லாம் நெல்சன் வச்சுக்கலாம். அவங்க தான் வந்து சாய்க்கும் சரி, ஜெனிக்கும் சரி இம்பார்ட்டனான ஒரு கை. சரியா? அவங்க பேர் நெல்சனு. ஸோ இங்கனக்குள்ள இந்த ஸ்டோரிய முடிச்சிடலான்டா. அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ரா. நான் ஸ்டார்ட்டிங் ஒண்ணு கேட்டிருப்பேன். அது வந்து பேசிக்கா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான்டா. ஒரு ஷிப்பிங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த ஷிப்பிங்ல வேற யாராச்சும் அந்த அந்த பெர்சனா வேற யாராச்சும் ஷிப்பிங் பண்ணா, அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஓவரால் பிடிஎஸ்ஸ நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் தான்டா. ஏன்னா, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ்வளோதான்டா. வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ ரொம்ப மண்டைய இது பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிஎஸ்ன்றது ஒவ்வொருத்தவங்க மாரி இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்க என்னோட லைஃப் சேவியர்ன்னு சொல்லலாம். சேஞ்சர்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு அவங்க எப்படின்னு உங்களோட பாயிண்ட்ட ஷேர் பண்ணுங்கடா. அதுவும் குக்குன்றவங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரூ லவ்வுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் பார்க்குறேன். பாதி பேர் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. என்னவோ இருக்கிற வரைக்கும் நான் அப்படியே அவங்கள பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ தேங்க் யூடா. பாய் பாய். சராங்கே. லவ் யூ ஆல்.